பொங்கல் விடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க லட்சுமியை கூட்டிட்டு வருவீன்னு பார்த்தா இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க. இல்ல மீனாட்சி, லட்சுமி சின்ன லட்சுமிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தா. சரி கொடுத்து முடிக்கட்டுமே நின்னுகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளயும் நீ ஏன் வந்துட்ட? லட்சுமி, உனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். வீட்டுக்கு போகுமா? நீ நான் இங்க கேட்டுட்டு இருக்கேன், நீ எங்க யோசனையில இருக்க? ஏன் லட்சுமி, உன்னதானே கேக்குறேன். மீனாட்சி, நீ கேட்ட உடனேதான் லட்சுமி பதில் சொல்றா. அவ நான் வளர்க்குற லட்சுமி என்கிட்ட தான் பேசுவா. சரிம்மா, அவ உன் பேச்சே கேட்கட்டும். வா போவோம். சுப்பிரமணி சேட்டை பண்ணுவான். நீ லட்சுமிக்கு மட்டும் பொட்டு வைக்க மாட்டேக்கு. உங்க ஆத்தாக்காரி லட்சுமிக்கு எல்லாம் பொட்டு வைக்க மாட்டா. உன் சித்திக்காரி தான் வைப்பா. உங்க ஆத்தாக்கு சுப்பிரமணியை தான் பிடிக்கும். சுப்பிரமணி எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணுவான். வாலு, நீ சும்மா இருக்க மாட்ட? எப்போ பார்த்தாலும் அவனே ஏன் குறை சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாத்துக்கும் பொட்டு வைக்க வேண்டியதானே? அவனுக்கு மட்டும் வச்சு விட்டுக்கிட்டு இருக்க, அதான் கேக்குறா. போமா, எனக்கு சுப்பிரமணியை தான் பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. நான் ஊருக்கு போகும்போது இவனை எனக்கு கொடுத்துரு, நான் பத்திக்கிட்டு போயிடுறேன். ஏ, இது நல்லா இருக்கே. உன் மாமியா கறி அதை கொடு இதை கொடுன்னு கேட்டு அடிக்கிட்டு இருந்தா, நீ என்னன்னா எங்க வீட்டு செல்வத்தை பூரா மொத்தமா தூக்கிட்டு போறாங்கற. அதை எப்படி கொடுக்க முடியும்? ஏமா, என்ன சுப்பிரமணி தேடுவாம்ல? தேடுவான். அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது. எங்க வீட்டு செல்வத்தை உங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டு நாங்க என்னடி பண்றது? உங்களுக்கு தான் சீர்வரிசை நல்லா கொடுத்தல்ல, பின்ன என்ன? சரிம்மா, பொங்கல் அதுமா புலம்ப ஆரம்பிச்சிடாத. சரிடி, ஒரு இலையை எடுத்துட்டு வா. பொங்கல் பொங்குன உடனே சுப்பிரமணிக்கு லட்சுமிக்கு எல்லாம் சாப்பாடு கொடுங்க. நான் போய் அண்ணன் வந்திருக்கான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அதானே, உன் அண்ணன் வந்தா உலகத்தையே மறந்துடுவியே. அடி போடி, இவ வேற எப்பவாது ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பேன். என் அண்ணனை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காதீங்க. என் அண்ணன் என்னை பாசமா பார்க்க வந்திருக்கு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அம்மா, நீ அப்பாவுக்கு போன் பண்ணுமா? நம்ம ரெண்டு பேரும் அப்பா கிட்ட பேசுவோம். அடியே, உன் அப்பா தேடி இருந்தா நம்மளை பார்க்க வந்திருப்பாரு. அவர் தான் ஆத்தாக்காரி சொல் பேச்சு கேட்டுட்டு கிடக்காரு. பின்ன இங்கே எப்படி வருவாரு? அவருக்கு போன் ஒன்று தான் குறை. அடியே வாய மூடு. பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? அடியே, உங்க அப்பாக்கு தானே பேசணும். ஆச்சி அப்புறமா போன் போட்டு தரேன், நீ பேசு. சரி ஆச்சி. உங்க எல்லாருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன் செல்வமே, இந்த மாடுங்க தான். இதுகளை எங்க வீட்டுல பிள்ளையா தான் பாக்குறோம். சுப்பிரமணி லட்சுமி இல்லைன்னா நான் இல்லை. இந்த மீனாட்சிக்கு எப்பவுமே காடு கரை வயக்காடு, இந்த மாடுக தான் செல்வம். நாங்க இதுகளை கண்ணும் கருத்தமா பாத்துக்கிறோம். நீங்களும் மாட்டுப்பொங்கல் கொண்டாடிட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னம்மா, நீ பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சிட்டு தானே வருவண்ண, அதுக்குள்ளேயும் சீக்கிரமாவே வந்துட்ட. அடியே, உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. மாமனுக்கு பொங்கலுக்கு 4 நாள் லீவ் கொடுத்தாங்க. இதான் சாக்குன்னு ஓடியாந்துட்டேன். என்னம்மா, படிக்கிறதுக்கு நேரமே பத்த மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சிட்டு இருந்தனா எப்படி படிப்பியா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வந்த வேலைய கவனிங்க. மாமே அம்பட்டு தூரம் இருந்து உன்னை பாக்குறதுக்காக ஆசை ஆசையா ஓடி வந்திருக்கேன். நீ என்னன்னா படிக்கிறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கியே. ஆமாம்மா, நீ இப்படி எதையாவது சொல்லி என் வாயை மூடாத. முதல்ல நீ படிச்சுட்டு வேலைக்கு போனாதான் நம்ம கல்யாணம் நடக்கும். அதான். ஓ, மகாராணி டைரக்டா அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வர்றீங்கன்னு புரிஞ்சு போச்சு. போ மாமா. சாந்தி, உன்னை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியல. எப்பவும் ஓ ஞாபகமா தான் இருக்கு. என்ன செய்யறதுனே தெரியல. முதல்ல பரீட்சையை முடிக்கணுங்கிறதுக்காக தான் நானும் பொறுமையா இருக்கேன். அடியே, நம்ம 2 பேரும் கல்யாணத்தை முடிச்சிட்டு எப்படா ஒரே வீட்டுல உட்கார்ந்துருப்போன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் என்னமோ பண்ணுது. நீ என்னத்துக்கு அதை நினைக்கிற?
அன்னைக்கு ஒரு பெரிய சண்டையா போச்சு. மாமா அத்தை கிட்ட சண்டை போட்டுட்டு எங்க வீட்ல வந்து உட்கார்ந்துருந்துச்சு. என்ன மாமா என்னாச்சுன்னு கேட்டதுக்கு மாமா என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீ எப்ப என் வீட்டுக்கு மருமகளா வரியோ உன் கையால நான் பச்சை தண்ணி வாங்கி குடிக்கும்போது தான் என் மனசு நிறைவா இருக்கும் மருமவளை அப்படின்னு சொல்லிச்சு. மாமா என்னை மருமவளையேன்னு கூப்பிட்ட உடனே எனக்கு புல்லரிச்சு போச்சு. என் மாமே என்னைக்கும் என்னை மருமகளா தான் நினைக்குது. ஆனா அத்தை தான் என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைச்சு மனசு சங்கடமா இருந்துச்சு. ஆனா நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அமிர்தமா இருக்கு மாமா. காந்தி, எங்க அம்மா என்ன சொன்னாலும் சரி, நீதான் எங்க வீட்டு மருமக. அத யாராலையும் மாத்த முடியாது. என் பொண்டாட்டி நீதான். உனக்காக தான் இந்த உசுரே கிடக்கு. ஓ மாமா, நீ இப்படி எல்லாம் பேசாத. நீ இப்படி பேசினா எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்காம போச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. நீ இப்படி ஆசைவார்த்தை பேசி பேசி என்னை கஷ்டப்படுத்தாத மாமா. நீ சீக்கிரமா பரிச்சு எழுதிட்டு சீக்கிரம் வேலைக்கு போகணும். அப்பதான் நம்ம கல்யாணம். ஏண்டி, நான் வேலைக்கு போனாதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? ஐயோ மாமா, அப்படிலாம் இல்ல. ஆனா அத்தை நீ வேலைக்கு போகாட்டா கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதிக்காது. முதல்ல நீ வேலைக்கு போ. அத்தனா உங்க அம்மையா எங்க அம்மையா? போ மாமா, எங்க அம்மாக்கு காசு பணம்லாம் தெரியாது. உங்க அம்மா தான் எப்பவும் காசு பணம்ன்ட்டு அலையும். அதான் சொன்னேன். அடியே, இப்பவே எங்க அம்மாவை பத்தி குறை சொல்றியா? ஐயோ போ மாமா, நான் குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஆத்தங்கரையில இருந்து தண்ணி தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். உங்க அம்மா எதிர்த்தால வந்துச்சு. அடியே, உனக்கு எம்பட்டு திமிர் இருந்தா ஏன் அவனை தான் கெட்டுவேன் நின்றுக்கிட்டு இருக்க? நீ படிக்காத கழுத. உன் மாமனும் உங்க ஆத்தாக்காரியும் சேர்ந்து என்ன பேச்சு பேசுறாளுக. ரெண்டு பேரும் சேர்ந்து என் மகனை கிறுக்காக்கி வச்சிருக்காளுக. பத்தாவதுக்கு நீயும் என் மகனை அப்படியே என் மகன் முன்னாடி நீட்டி நீட்டி என் மகனை கிறுக்காக்கியிருக்க அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. நான் ஒண்ணுமே சொல்லாம பேசாம வந்துட்டேன். அடியே என் ஜாங்கிரி, நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படுறாளா? ஏய், உனக்கு நான் இருக்கேன். எங்க அம்மா கோணம் தெரிஞ்சது தானே, அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. ஐயோ மாமா, நான் வருத்தம்லாம் படல. அத்தைக்கும் ஆசை இருக்கும்ல, வீட்டுக்கு நல்லா படிச்ச மருமவளா வந்து விளக்கேற்றணும்னு. அதான் அப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன் படிச்ச மருமக வந்தாதான் விளக்கேத்த தெரியுமா என்ன? அடி போடி பைத்தியக்காரி. எங்க அம்மா பணக்கருக்கு பிடிச்சி அலையுது. அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. உன்னை தவிர இந்த மாமன் யாரையும் கெட்ட மாட்டான். நீ தைரியமா இரு. அது எனக்கு தெரியும். சரி வா மாமா, எங்க அம்மா வேற என்ன தேடும். லட்சுமிக்கு பொட்டு வைக்க சொல்லிச்சு. நான் என்னன்னா இங்க வந்து உன் கூட நின்றுட்டு இருக்கேன். சரி சரி, வா வா. இன்னைக்கு எங்க அத்தை கையால பொங்கல் சாப்பிட்டாதான் மன நிறைவா இருக்கும். இருக்கும். உங்க அம்மா துரத்தி துரத்தி அடிக்க போகுது. சரி சரி வா. அடி போடி, அதுக்கெல்லாம் பயப்படுறவனா நானு? வா போவோம். இங்கேயா வந்தீரு? எங்க வந்தீரு? இருக்கனா செத்து நானு பார்க்க வந்தீரா? யோ, 6 மாச கை குழந்தையோட வந்து இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு 4 வயசு முடிஞ்சு 5 வயசு பிறக்க போகுது. இப்ப தேடி வந்திருக்கிற, என்னத்துக்கு வந்தீரு? அப்படியே இருக்காளா இல்லையான்னு பார்த்துட்டு போய் இன்னொரு கல்யாணம் கெட்டிக்கிடோன்னு பாக்குறதுக்கு வந்தீரா? என்ன புரிஞ்சுக்கோ. எங்க அம்மா படுத்துற பாடு தாங்க முடியாம தான் நான் உன்னை பிரிஞ்சு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நான் உன்னை நினைக்காத நாள் கிடையாது. அடியே, எப்பவும் ஓ ஞாபகத்துல தான் இருந்துகிட்டு இருக்கேன். நீ என்னன்னா நான் போன் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது, என்கிட்ட பேசுறது கிடையாது. எங்க அம்மா பண்ணின காரியத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓ, உங்க அம்மைக்கு பயந்து நடுங்கிற உமருக்கெல்லாம் என்ன கல்யாணம் கேக்கு? உமருக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி, எதுக்கு புள்ள? அடியே, எம்பிட்ட ஆசையா உன்னை பார்க்க வந்தேன். இப்படியெல்லாம் பேசாத, மனசு வலிக்குது. நல்ல நாளா அதுமா, என்ன புரிஞ்சுக்கோ. உங்க மாமா என்னை தேடி வந்து நீ படுற கஷ்டத்தெல்லாம் சொன்னாரு. மனசு கேட்கல, அதான் ஓடியாந்தேன். என்னையா சொல்ற? என் மாமா வந்ததுனாலதான் நீ என்ன பார்க்க வந்தியா? அப்போ இத்தனை நாளும் உமருக்கு ஏன் நினப்பு வரல? என் மாமா வந்து பணம் கொடுத்துருக்கும், உங்க ஆத்தாக்காரி வாங்கி வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வான்னு சொல்லியிருப்பா. அதனால இங்க வந்திருப்பீரு. பேசு, எதுனாலும் பேசு. நான் எல்லாத்தையும் கேட்கிற நிலைமையில தான் இருக்கேன். என்ன செய்ய? நான் 2 வயசா இருக்கும்போது எங்க அப்பா
என்னை விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாரு. என்னையும் என் தங்கச்சி மாரையும் எங்க அம்மா தான் வளர்த்து ஆளாக்குச்சு. எங்க அம்மா பட்ட கஷ்டத்தை இன்னைக்கும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கறனாலதான் எங்க அம்மா பேசுற பேச்சுக்கு நான் மறு பேச்சு பேச மாட்டேங்க. ஆனா நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கியே. நான் யாருகிட்ட போய் சொல்றதுடி? உடனே உங்க அம்மா புராணத்தை பாடிடுவியே. உமருக்கு உங்க அம்மா நிலைமையை நினைச்சா கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு யார் இருக்கா? எங்க அம்மா நிலைமையை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. சொன்னதுக்கு மேலதான் உமருக்கு போட்டிருக்கு. அதுவும் பத்தலன்னு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு உசுர வாங்கிட்டு இருந்தா நான் என்ன செய்யறது? ஓ, என்னை கட்டி கொடுக்கறதுக்கு எங்க அம்மா அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு உமருக்கு நல்லாவே தெரியும். யோ, இந்த வீட்டை அடமானம் வச்சுதான் எனக்கு எங்க அம்மா கல்யாணமே முடிச்சிச்சு. எனக்கு தங்கச்சி வேற இருக்கா. அவ்வளவு 2 பேத்துக்கும் இன்னும் நகை நட்டு போட்டு கல்யாணம் கட்டி கொடுக்கணும். எங்க அம்மா என்ன பாடுபடுதுன்னு உமருக்கு நல்லாவே தெரியும். இது அத்தனையும் தெரிஞ்சும் உங்க ஆத்தா பேச்ச கேட்டு என்னை துரத்தி விட்டுரு. கொஞ்சம் கூட உமருக்கு மனசாட்சி இல்லாம தானே போச்சு. கை குழந்தையோட வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. என்னை வந்து எட்டி பார்த்தீரா? இப்ப எங்க மாமா வந்ததுனால எட்டி பார்த்துருக்காரு. அதுவும் எங்க மாமா காசு கொடுத்துருக்கோம். அப்படித்தானே? என்னம்மா நீ? மாப்பிள்ள உன்னை தேடி வந்திருக்காரு. நீ அவர் கூட சந்தோஷமா பேசி சிரிக்கிறத விட்டுட்டு இப்படி கண்டதையும் பேசுற. நான் ஒன்னும் பணமெல்லாம் கொடுக்கல. சும்மா எதையாவது பேசாத. இருங்க மாமா, பொய் சொல்லாதீங்க. நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க, அதனாலதான் இவர் வந்திருக்காரு. ஏங்க உண்மையை சொல்லுங்க. ஆமா, அப்பா பணம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மா போய் உன்னை கூட்டிட்டு வான்னு சொல்லுச்சு. ஏன் மாமா பொய் சொல்றீங்க? பாத்தீங்களா, இவருக்கு பொய்ய கூட ஒழுங்கா சொல்ல தெரியாது. இவரு சரியான தொட நடுங்கி அம்மாக்கு பயந்து பயந்து என்ன அம்மா சொன்ன உடனே கூப்பிட வந்திருக்காரு. நீங்க வேற. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? அதெல்லாம் விடுமா. அவர் பாவம். அவர் வளர்ந்த விதம் அப்படி. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காத. நீ அவரை மன்னிச்சு நல்லபடியா அவர் கூட போய் குடும்பம் நடத்து. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். மேல மேல ஏன் மாமா கடனாளி ஆக்குறீங்க? இன்னும் எவ்வளவுதான் செய்வீங்க? நீ என் தங்கச்சி மவ, என் மக மாதிரி. நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா? இந்த மாமன் மேல உனக்கு உண்மையிலே பாசம் இருந்துச்சுன்னா உன் புருஷன் கூட போய் நல்லபடியா குடும்பம் நடத்து. சரிங்க மாமா. ஓ, திருன்னு முழிக்காதீரும். அம்மா வரட்டும், பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டு அப்புறம் போவோம். நீ வாரேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ணு எங்க? அவ என்ன வீட்லயா இருப்பா? விளையாட போயிருப்பா. இப்ப வருவா. இருங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். மாமா நீங்களும் உட்காருங்க மாமா. இப்பதான் நீ என் மருமவ. கோவம் இருக்கிற இடத்துல தான் கோணம் இருக்குன்னு சொல்றது உண்மைதான். போங்க மாமா.